பரலோகம் செல்லும் தகுதியை சொந்த முயற்சியில் அடைய முடியுமா? நிச்சயமாக முடியாது. நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தராக இருப்பது போல நாமும் பரிசுத்தமாக வாழ்ந்தால்தான் பரலோகம் செல்ல முடியும். உலகில் எந்த மனிதனாலும் தன் சொந்த முயற்சியால் அப்படி பரிசுத்தமாக வாழ முடியாது. ஏனென்றால் ஜென்மனே நம் அவயவங்களுக்குள் பாவம் குடிக்கொண்டு விடுகிறது. எனவே பாவம் செய்வது நம் இயல்பாக மாறிவிடுகிறது. பாவத்துக்குள் நம்மை கட்டி வைக்க செயல்படும் சாத்தானின் ஆவிகளும் நம்மிடம் கிரியை நடப்பிக்கிறது. எப்போதும் தேவ பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கும் ஒருவனால் மாத்திரமே இவைகளை மேற்கொள்ள முடியும். தேவனுடைய ஆவி நமக்குள் வந்து தங்கி நம்மை ஆளுகை செய்யாத பட்சத்தில் உலக இச்சைகளின் ஆவிகளும் அந்தகாரத்தின் வல்லமைகளும் நம்மை மேற்கொள்ள தொடங்கிவிடும். தினமும் வேத தியானம் செய்து ஜெபிக்கிற நபர்களை கூட இந்த அந்தகார ஆவிகள் ஒளியின் தூதனின் வேஷமிட்டு ஏமாற்றி விடுகிறது. நம் கூட இருப்பவர்களை வைத்து காரணமின்றி நம்மளை பழித்து பேசுவான். நாம் உடைந்து காணப்படும் தருணத்தை சாதகமாக பயன்படுத்தி நம்மை சுவாதீனிக்க ஆரம்பித்து விடுகிறான். அவன் நம்மிடம், இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம், உனக்குள் இருக்கிற ஒளிக்கு முன்னால் அவர்களால் நிற்க முடியாமல் உன்னை பகைக்கிறார்கள், அவர்களை விட்டு விலகிவிடு, தேவன் உன்னை வேறுபாட்டின் ஜீவியத்திற்கு அழைத்திருக்கிறார், உலகத்திலிருந்து உன்னை தனிமைப்படுத்து, அவர்களோடு கலவாதே, அவர்களோடு நேரம் செலவிடாதே என்று சொல்லி கூட இருப்பவர்களை வெறுக்க வைப்பான். உலகத்துக்குள் வாழும் அவர்களோடு ஒப்புரவாகாதே என்று பிரித்து வைப்பான். இது அவர்களுக்கு மேலும் எரிச்சலை உண்டு பண்ண தங்கள் பேச்சினால் உங்களை உடைக்க ஆரம்பித்து விடுவார்கள். இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அவர்களிடம் உங்களுக்கு மன வருத்தத்தையும் வெறுப்பையும் உண்டு பண்ணுவான். அவர்கள் செய்யாத தவறுகளை செய்தது போல உங்களுக்கு தோற்றமளிக்க செய்வான். வெறுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக விரோதமாக மாற்றுவான். உங்கள் சந்தோஷம் காணாமல் போய்விடுகிறது. உங்கள் சுவாபத்தில் உள்ள மாற்றம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கிறது. உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. எல்லாரிடமும் எரிச்சலாக நடந்து கொள்வீர்கள். நீங்கள் தேவ பிள்ளைகள், மற்றவர்கள் உலகத்தவர்கள், ஆகையால் உலகம் உங்களை பகைக்கிறது என்று ஒளியின் தூதன் வேத வசனங்களை வைத்தே உங்களை ஏமாற்றுவான். வேதம் வாசிப்பீர்கள், அதிகமாக ஜெபிப்பீர்கள், ஆனால் ஆவியின் கனி மாத்திரம் வாழ்க்கையில் காணப்படாது. இந்த இருளின் ஆவி அந்நிய பாஷையில் பேசவும் செய்யும், பாடவும் செய்யும். தங்களுக்கு பரலோகம் நிச்சயம், ஆனால் கூட இருப்பவர்கள் செல்ல மாட்டார்கள் என்று சிந்திக்க வைக்கும். 2 பேர் ஒரே வீட்டில் இருப்பார்கள், ஒருவர் வருகையில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள், நீங்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவீர்கள் என்று தவறான நிச்சயத்தை ஏற்படுத்துவான். அந்த ஆவியோடு நடந்தால் கைவிடப்படுவது நீங்கள் தான். பிரியமானவர்களே, காரியங்கள் இப்படி இருப்பதால் தினமும் காலையில் இயேசுவின் கிருபையை நாட வேண்டும். அவருடைய கிருபை இல்லாமல் பரலோகம் நமக்கு நிச்சயமாக இல்லை. என்னால் சொந்தமாக பரிசுத்தமாக வாழ முடியாது என்று அவரிடம் ஒத்துக்கொண்டு அவர் நடத்துதலுக்கு உங்களை முழுமையாக அர்ப்பணி. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் அவரோடு ஐக்கியத்தில் வாழுங்கள். பிதாவாகிய தேவன் எல்லாரிடமும் அன்பு கூர்ந்து மழையை பொழிவது போல அவரின் அன்பால் நிரப்பப்பட்டு எல்லாரையும் சிநேகியுங்கள். ஆனால் அவர்கள் வழிகளிலோ வார்த்தையின்படியோ நடக்க வேண்டாம். எப்போதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள். யார் தவறு செய்தாலும் மனதில் கசப்பு வைக்காமல் உடனே மன்னித்து மறந்து ஒப்புரவாகுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆவியின் கனி காணப்படுகிறதா என்று தினமும் தற்பரிசோதனை செய்யுங்கள். கனி இல்லாமல் பரலோக கனவை நினைவாக்க முடியாது. ஒளியின் தூதனிடம் ஏமாந்து விட வேண்டாம். ஆமென்.